ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி பேப்பரில் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் செக்ஷனில் அந்த தியரம் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்வ் த லீனியர் கான்க்ருவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்டிவிஷன் உள்ள ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 சப்டிவிஷனில் வந்து நான் சப்டிவிஷன் மட்டும் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ரிமைனிங் சப்டிவிஷன்ஸ் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வேணால் அந்த கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. நான் சப்டிவிஷன் மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ சப்டிவிஷனில் கொஸ்டின் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சால்வ் த கான்க்ருவன்ஸ் 34x இஸ் கான்க்ருவென்ட் டு 60 mod 98 அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஜிசிடி ஆஃப் a, n வந்து பார்ப்போம். ஜிசிடி ஆஃப் a, n வந்து 2. அது மாதிரி இந்த 2ங்கிறது வந்து 60 வந்து டிவைட் பண்ணும். ஸோ லீனியர் கான்க்ருவன்ஸ் தியரம் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு பி mod n-க்கு வந்து சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னா வந்து டி டிவைட்ஸ் பி, வேர் டிங்கிறது ஜிசிடி ஆஃப் a, n. ஸோ டி வந்து பியை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா தென் 2 இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன் மாடுலோ 98 வந்து நமக்கு கிடைக்கும் அந்த தியரம் படி. ஸோ இந்த 2 இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து 34x கான்க்ருவென்ட் டு 60 mod 98. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து 2 பக்கமும் வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 102x இஸ் கான்க்ருவென்ட் டு 180 mod 98 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா 98ஓட நியர்மோஸ்ட் வேல்யூவை வந்து 2 பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 102க்கு நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து 98 தான். ஸோ அதை இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த சைடு வந்து என்னதுன்னா 2 times 98 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 186. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது கிடைக்கும் அப்படின்னா 4x இஸ் கான்க்ருவென்ட் டு 2 times 98னா 196. ஓகேவா? சரி, அப்போது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா -16 mod 98 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா 2 பக்கமும் வந்து 4 டேபிளால் டிவைட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் கான்க்ருவென்ட் டு -4. 2 பக்கமும் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா ஜிசிடி வந்து 2 அப்படிங்கிறதுனால. அப்போ 2x கான்க்ருவென்ட் டு -8 mod 49 அப்படின்ட்டு எழுதிட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு தியரம் படிச்சிருக்கிறோம் நம்ம. a/d இஸ் a கான்க்ருவென்ட் டு b mod n அப்படின்னா a/d இஸ் கான்க்ருவென்ட் டு b/d mod n/d அப்படின்ட்டு ஒரு தியரம் படிச்சிருக்கோமா. வேறு டிங்கிறது வந்து ஜிசிடி ஆஃப் a, n. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். a கான்க்ருவென்ட் டு b mod n-னா a/d கான்க்ருவென்ட் டு b/d mod n/d அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த தியரம் படி நான் த்ரூ அவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ 2x கான்க்ருவென்ட் டு -8 mod 49 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போது நான் இங்கே ஆக்சுவலாக டிவைட் பண்ணலை, அந்த தியரத்தை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா 2 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். 2 டேபிளால் டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் கான்க்ருவென்ட் டு -4 mod 49 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு -4 mod 49 அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா தென் எக்ஸை வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா -4 + 49t அப்படின்ட்டு எழுதலாம் கான்க்ருவென்ஸோட டெஃபினிஷன் படி. ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா தென் டீக்கு பதிலாக நம்ம 1 போடுவோம். டீக்கு பதிலாக 1 போட்டால் எக்ஸோட வேல்யூ 49 45ன்னு கிடைக்கும். டீக்கு பதிலாக 2ன்னு போட்டோன்னா வந்து நமக்கு 94 அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேல்யூவாக வந்து கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 45, 94 mod 98 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இதை மாதிரி ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்குறாங்க. 12x + 25y = 331. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. கான்க்ருவென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இப்படி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்தால் இதை கான்க்ருவென்ஸில் நம்மளால் எப்படி எழுத முடியும்னா 12x இஸ் கான்க்ருவென்ட் டு 331 mod 25 அப்படின்ட்டு எழுதலாம்.
அதை மாதிரி 25y கான்க்ருவென்ட் டு 331 mod 12 அப்படின்ட்டு எழுத முடியும். அதாவது இந்த 12xை மட்டும் கன்சிடர் பண்ணோன்னா 331ங்கிறது வந்து 25ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். அதை மாதிரி நம்ம 25yயை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 331ங்கிறது வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். ஸோ கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனை நம்மளால் இந்த மாதிரி 2 கான்க்ருவென்சஸாக வந்து எழுத முடியும். ஸோ இப்போ இந்த 2 கான்க்ருவென்ஸாக எழுதிட்டோன்னா 2 கான்க்ருவென்ஸையும் சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கான்க்ருவென்சி என்ன இது வச்சுருக்கிறோன்னா 12x கான்க்ருவென்ட் டு 331 mod 25 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா 2 பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 24x இஸ் கான்க்ருவென்ட் டு 662 mod 25 அப்படிங்கிறத வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 2 பக்கமும் வந்து 25ஐ வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 25ஓட மல்டிப்பிள். அப்போ -1 டைம் 25x இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 662 மைனஸ் 26 டைம்ஸ் 25ஐ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் mod 25 அப்படின்ட்டு. அப்போது எக்ஸஸ் இது வந்து நம்ம வந்து கன்வீனியன்ட்டுக்காக என்ன இருக்க போகிறோன்னா 24 மைனஸ் 25ஐ வந்து 25 மைனஸ் 24னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி 25 மைனஸ் 24 போட்டோன்னா 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 662 மைனஸ் இது வந்து 650. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 12ன்னு வரும். எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 12 mod 25 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 12 mod 25னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 + 25t அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா வந்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 25y is congruent to 331 mod 12 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 2 பக்கமும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 12ஓட மல்டிப்பிளோட நியர்மோஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது 2 டைம்ஸ் 12y இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவோம். கான்க்ருவென்ட் டு 331 மைனஸ் 324 தான் வந்து நியர்மோஸ்ட் வேல்யூ mod 12 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 25 மைனஸ் 24 வந்து 1 கான்க்ருவென்ட் டு இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா வந்து 7 வரும். அப்போ 7 mod 12 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிதுன்னா y is equal to 7 + 12s அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏற்கனவே எக்ஸுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா 12 + 25t அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12x + 25yங்கிறது வந்து என்னது வரும் அப்படின்னா 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 12 + 25tங்கிறத போட்டுக்கலாம் ப்ளஸ் 25 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 7 + 12s அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் செஞ்சிட்டோம். இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் வந்து 5x - 53y is equal to 17 அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா சால்வ் த ஃபாலோயிங் செட் ஆஃப் சைமல்டேனியஸ் கான்க்ருவென்சஸ். ஸோ 4 ப்ராப்ளம் இருக்குது இந்த இதில். ஓகேவா? ஸோ 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 3 கான்க்ருவென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நான் வந்து 2வது சப்டிவிஷன் மட்டும் செய்ய போகிறேன். ரிமைனிங் சப்டிவிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 4வது சப்டிவிஷனில் கடைசி கான்க்ருவென்ஸ் வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வேணால் கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2வது சப்டிவிஷன் ஸோ 2வது சப்டிவிஷன் என்னது அப்படின்னா 2வது சப்டிவிஷன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஓகேவா? எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 5 mod 11 அப்படிங்கிறது.
ஸோ எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 5 mod 11, அப்புறம் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 14 mod 29, அப்புறம் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 15 mod 31. இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளமோட கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னது வரும்? n1ஓட வேல்யூ வந்து 11, n2ஓட வேல்யூ 29, n3ஓட வேல்யூ 31. தெரியும்ல சைனீஸ் ரிமைண்டர் தியரம். ஸோ கேபிட்டல் என்னங்கிறது வந்து என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் n1, n2, n3. ஸோ இந்த 3 நம்பரையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 9889 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்புறம் கேபிட்டல் n1ங்கிறது என்னது அப்படின்னா இந்த கேபிட்டல் n டிவைடட் பை n1. ஸோ அப்போது இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9889 டிவைடட் பை 11 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 899 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், n1 வந்தோட வேல்யூ கேபிட்டல் n பை n1. அதை மாதிரி n2ஓட வேல்யூ வந்து கேபிட்டல் ஸ்மால் n பை n2, கேபிட்டல் n பை n2. இது வந்து 9889 டிவைடட் பை 29 போட்டோம் அப்படின்னா 341 அப்படின்ட்டு கிடைக்கும். கேபிட்டல் n3ஓட வேல்யூ வந்து n பை n3 போடுவோம். அப்போ 9889 டிவைடட் பை 31 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா 319 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா தென் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வந்து nk into x is congruent to 1 mod nk அப்படின்ட்டு தெரியுமா? அப்போ அதிலேருந்து ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 1 போடுவோம். அப்போ n1 into x is congruent to 1 mod n1 அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? ஸோ நமக்கு வந்து n1ஓட வேல்யூ வந்து 899 அப்படின்ட்டு வந்துச்சு. அப்போ 899x is congruent to 1 mod 11 அப்படின்ட்டு சொல்லிடலாம் n1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு n2ஓட வேல்யூ வந்து 341 அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n2ஓட வேல்யூ வந்து 29 அப்படின்ட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் கேபிட்டல் n3 வந்து 319, எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 31 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் அகைன் தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கலாம்னா 899 11ஓட நியர்மோஸ்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 11 டைம்ஸ் 81 மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1ன்னு இருக்கிறதுனால 1 அப்படியே தான் வச்சுக்க முடியும். 1 mod 11 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இது உங்களுக்கு வந்து என்னது வரும் அப்படின்னா 8x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11 அப்படின்ட்டு வரும். ஸோ 8x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து என்னது இருந்தது அப்படின்னா 341x is congruent to 1 mod 29 இருந்துச்சு. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 29ஓட நியர்மோஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 12 டைம்ஸ் 29 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 12 டைம்ஸ் 29 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 32x அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 32x கிடைக்காது, -7x அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ -7x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 29 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மூணாவது ஈக்குவேஷன் என்னது இருந்ததுன்னா 319x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 31 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து அகைன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 31 into 10 வந்து 310னா அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 31 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுத முடியும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 8x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11 அப்படின்ட்டு கிடச்சிது. -7x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 29 ரெண்டாவது கிடச்சிது. மூணாவது 9x கான்க்ருவென்ட் டு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 32x இஸ் கான்க்ருவென்ட் டு 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டாவதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் -28x இஸ் கான்க்ருவென்ட் டு 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மூணாவது வேல்யூ வந்து 9x கான்க்ருவென்ட் டு 1 mod 31ன்னு இருக்கா. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா x கான்க்ருவென்ட் டு 7 அப்படின்ட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியும். வேணால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். x கான்க்ருவென்ட் டு 7 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். 32x இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 11.
32x is congruent to 4 mod 11 அப்படிங்கிறதுனால 11க்கு 32க்கு நியர்மோஸ்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 33. x is congruent to 4 mod 11. அப்போது x minus x is congruent to 4 அப்படின்னா x1 is congruent to minus 4 mod 11 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். Similarly, minus 28x is congruent to 4 mod 29 இருந்துச்சா, அப்போ 29 ரெண்டு பக்கமும் நம்ம இந்த பக்கம் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கான்க்ருவென்ட் டு 4 mod 29னா 29 minus 28 வந்து 1 தான். அப்போ x2 கான்க்ருவென்ட் டு 4 mod 29 அப்படின்ட்டு எழுத முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து x congruent to 7ன்னு இருந்துச்சு. ஸோ x congruent to 7ன்னு இருக்கிறதுனால அதை டேரெக்டாக x3 congruent to 7 mod 31 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னது கிடைக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஸ்டினில் உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, கொஸ்டினில் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 5 mod 11 கொடுத்துருக்காங்க. அப்போ A1ஓட வேல்யூ 5. அப்புறம் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 14 mod 29 கொடுத்தாங்க. அப்போ A2ஓட வேல்யூ வந்து 14. அது மாதிரி எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 15 mod 31 கொடுத்துருக்கிறதுனால A3ஓட வேல்யூ 15. அதை மாதிரி நம்ம கேபிட்டல் N1 வந்து முதல் லைனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா, 899 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். N2ஓட வேல்யூ 341ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். N3ஓட வேல்யூ வந்து 319 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ x1 is congruent to minus 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். x2 congruent to 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். x3 congruent to 7ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த 9 வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் வந்து நோன் ஃபார்முலாவில் போட்டுடலாமா. நோன் ஃபார்முலா என்னதுன்னா A1 N1 x1 ப்ளஸ் A2 N2 x2 ப்ளஸ் A3 N3 x3. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு கடைசி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஓகேவா. ஸோ கடைசி ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரணும், 34611 அப்படிங்கிறது வந்து வரணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் நான் பி சப்டிவிஷன் செஞ்சுருக்கிறேன். ரிமைனிங் சப்டிவிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, சால்வ் த லீனியர் கான்க்ருவென்ஸ் 17x congruent to 3 mod 2 into 3 into 5 into 7 by solving the system 17x congruent to 3 mod 2, 17x congruent to 3 mod 3, 17x congruent to 3 mod 5, 17x congruent to 3 mod 7. ஸோ இந்த ஒரு கான்க்ருவென்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 4 கான்க்ருவென்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, 17x congruent to 3 mod 2 அப்படின்ட்டு ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இந்த சைடு என்ன செய்வோம் அப்படின்னா 2ஓட நியர்மோஸ்ட் வேல்யூவில் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது 2ஓட நியர்மோஸ்ட் வேல்யூனா 16 சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ 17 - 16 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் கான்க்ருவென்ட்டு நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து 1 mod 2ன்னு சொல்லலாம். ரைட் சைடில் எதுக்கு 1 வந்திருக்கு அப்படின்னா 3க்கு நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து 2வா. அப்போ 3 - 2 வந்து 1 தானே. அதனால் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதையே தான் வந்து நான் இன்னொரு தடவை எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேவா. என் கன்வீனியன்ட்டுக்காக இந்த 4 if வந்திருக்கா. ஸோ இங்கேயும் 4 if வந்திருக்கலாமேன்ட்டு நான் ஃபஸ்ட் லைன் வந்து அதே தான் எழுதி வச்சுருக்கேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 17x congruent to 3 mod 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. 17க்கு 3ல் நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து 15. ஸோ இந்த சைடு 15 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதை மாதிரி இந்த சைடு வந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 17 - 15 வந்து 2, 3 - 3 வந்து 0ன்னு ஆயிரும். அப்போ 2x congruent to 0 mod 3னா ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது x congruent to 0 mod 3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17x congruent to 3 mod 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 17ல் 5க்கு நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து 15. ஸோ 15ங்கிறத இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 15ங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2x congruent to 3 mod 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 2x congruent to 3 mod 5 அப்படின்னா என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு x congruent to -6 mod 5 அப்படிங்கிற மாதிரி எழுத முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து தேர்டு வேல்யூ.
ஸோ ஃபோர்த் வேல்யூ என்னது அப்படின்னா 17x கான்க்ருவென்ட் டு 3 mod 7 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து 17க்கு நியர் மோஸ்ட் வேல்யூ வந்து 14. அப்போ 17 மைனஸ் 14 வந்து 3 அப்படின்ட்டு வரும். அப்போ 3x கான்க்ருவென்ட் டு 3 mod 7 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 3x கான்க்ருவென்ட் டு 3 mod 7க்கு வந்து அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இதை வந்து x கான்க்ருவென்ட் டு -6 mod 7 அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு n1 n2 n3 n4 இது நாளையும் மல்டிபிள் பண்ணால் கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து 210 அப்படின்ட்டு தெரியும். அப்போ கேபிட்டல் nk ஈக்குவல் டு கேபிட்டல் n பை ஸ்மால் nk அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு கேபிட்டல் n1 n2 n3 n4 எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது எழுதியிருப்போம் அப்படின்னா nk இன்ட்டு எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod nk அப்படின்ட்டு தெரியுமா? அந்த ஃபார்முலாவில் n1ஓட வேல்யூ n1 இன்ட்டு x1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n1 ஸ்மால் n1ஓட வேல்யூ போட்டோன்னா இதை மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இதை எழுதி வச்சுருப்போம். இதில் வந்து 105க்கு நியர்மோஸ்ட் 2 டேபிளில் உள்ள வேல்யூ வந்து 104. அப்போ 105 மைனஸ் 104 ஒன்றா. அப்போ x1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து எழுதி வச்சுருப்போம். ரெண்டாவது ஈக்குவேஷன் இதை மாதிரி n2x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n2ன்னு தெரியுமா? அதில் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இங்கே 70x2ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ 70x2 3 டேபிளில் 70க்கு நியர் மோஸ்ட் வேல்யூ வந்து 69. அப்போ 69x2 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ 69x2 போட்டோன்னா 70 மைனஸ் 69 1. அப்போ x2 கான்க்ருவென்ட் டு 1 mod 3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது வேல்யூ. மூணாவது வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 42x3 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 5 அப்படிங்கிறது. n3x இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod n3க்கு. ஸோ இதில் வந்து 42x3 5 டேபிளில் நியர் மோஸ்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா 84x3 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 mod x5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 84ல் 5 டேபிளில் நியர் மோஸ்ட் வேல்யூ வந்து 85. அப்போ 85 போடும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா -x3 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். அப்போ x3 கான்க்ருவென்ட் டு -2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன எழுதியிருப்போம்னா x3 கான்க்ருவென்ட் டு -2 அப்படின்ட்டு வந்து எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலாவது ஈக்குவேஷன். ஸோ நாலாவது ஈக்குவேஷனையும் இதை மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோன்னா x4 கான்க்ருவென்ட் டு -3 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே இருக்கும். a1 n1 x1 a2 n2 x2 a3 n3 x3 a4 n4 x4. ஸோ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல இதுதான் a1, இதுதான் வந்து உங்களுக்கு a2, அதை மாதிரி இதுதான் வந்து a3, லாஸ்ட் ஒன் உள்ளது தான் வந்து a4 அப்படின்ட்டு வரும். சாரி, இதில் உள்ளது தான் வந்து a1 a2 a3 a4 இந்த கான்க்ருவென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கான்க்ருவென்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது. கான்க்ருவென்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து 1 1 1 1ன்னு வரும். 1 a1 a2 a3 a4 எல்லாமே வந்து 1. n1 n2 n3 n4 எல்லாமே இந்த லைனில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ x1 x2 x3 x4ஓட வேல்யூவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1149 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை மாதிரி 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருவாங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா வந்து ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை 1 and 2 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. எப்பவும் போல தான் சிம்பிளிஃபை அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஒன்று எழுதி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் மிச்சம் இருக்கிறது வந்து எக்ஸ் கான்க்ருவென்ட் டு -10 mod 7 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எக்ஸ் கான்க்ருவென்ட் டு -10 mod 7னா 7 டேபிளில் 10க்கு நியர் மோஸ்ட் வேல்யூ வந்து 14.
அப்போ 14 மைனஸ் 10ன்னு போடும்போது 4ன்னு வரும். அப்போ எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7னா ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5x இஸ் கான்க்ருவென்ட் டு 20 mod 7 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஒன்று வச்சுக்கிடுவோம். ஆனால் எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7ங்கிறது தான் வந்து சொல்யூஷன். ஸோ இது ஏன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கிறோன்னா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 5x கான்க்ருவென்ட் டு 10 mod 7ங்கிறத வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த 5x இருக்குல்ல, இதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலான்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 - 3y இஸ் கான்க்ருவென்ட் டு 20 mod 7. 5x வந்து எப்படின்னா 1 - 3y அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அல்லது 1 - 3y இஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ இதை எழுதணும் அப்படின்னா இப்போ 5x கான்க்ருவென்ட் டு 20 mod 7 அப்படிங்கிறதுனால 1 - 3y இஸ் கான்க்ருவென்ட் டு 20 mod 7 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 1 - 3y இஸ் கான்க்ருவென்ட் டு 20 mod 7 அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா தென் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா -3y இஸ் கான்க்ருவென்ட் டு 20 - 1 அப்படின்ட்டு கிடைக்கும். +1 அந்த சைட் போனால் -1, இது வந்து 19ன்னு வரும். 7 டேபிளில் 19க்கு நியர் மோஸ்ட் வேல்யூ 14. இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ -3y இஸ் கான்க்ருவென்ட் டு 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ -3y இஸ் கான்க்ருவென்ட் டு 5னா -6yங்கிறது வந்து கான்க்ருவென்ட் டு 10. ரெண்டு பக்கமும் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால். ஸோ -6y கான்க்ருவென்ட் டு 10 அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இந்த தெரிஞ்ச ஈக்குவேஷனில். ஸோ இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா y கான்க்ருவென்ட் டு 10 mod 7 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். தேர்ஃபோர் y கான்க்ருவென்ட் டு 10 mod 7ங்கிறது ஒரு ஈக்குவேஷன், x கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படிங்கிறது வந்து இன்னொரு சொல்யூஷன். ஸோ எப்படி அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கான்க்ருவென்ஸையும் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த செகண்ட் ப்ராப்ளமும் தேர்டு ப்ராப்ளமும் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்து போட்டுக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினை எழுதிக்கோங்க, எழுதிட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின், பட் இது வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு எழுத பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னா சால்வ் த லீனியர் கான்க்ருவென்ஸ் 25x கான்க்ருவென்ட் டு 15 mod 120 அப்படிங்கிறத வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் ஜிசிடி ஆஃப் a, n பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிசிடி ஆஃப் a, nோட வேல்யூ வந்து 5ங்கிறது வந்து பியை வந்து டிவைட் பண்ணுது. அதனால இதுக்கு வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பை நோன் தியரம்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு சிலபஸில் இல்லாத பார்ட்லேருந்து வரக்கூடியது. எக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 3 × 5 × 2⁴ - 1 அப்படிங்கிறது. ஸோ 2⁴ - 1 அப்படிங்கிறது வந்து 7 அப்படின்ட்டு வருமா? அப்போ 3 × 5⁷ mod 24 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ 3 × 5ன்னு ஏன் வருதுன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் த்ரூஅவுட்டாக என்ன செய்யலாம்னா 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5x இஸ் கான்க்ருவென்ட் டு 3 mod 24 அப்படின்ட்டு எழுத முடியுமா 5ஆல் டிவைட் பண்ணும்போது? ஸோ இந்த 3 தான் அங்கே 3ன்னு போட்டிருப்போம், × 5 × 2 × 4 - 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருப்போம். ஸோ mod 24ங்கிறத வந்து அப்படியே எழுதியிருப்போம். ஸோ இப்போது mod 24 கண்டுபிடிக்கிறதுக்கு π(24) கண்டுபிடிக்கணும். ஸோ π(24க்கு வந்து π(3 × π(8) அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ π(3) வேல்யூ வந்து 2, π(8) வேல்யூ வந்து 4. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது π(n)க்கு, நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் தெரியும். ஸோ π(n)க்கு வந்து ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலாவை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் 2 × 4 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ π(n)க்கு பதிலாக இந்த வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 5² வந்து 25 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 24ன்னு எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். அப்போ 5² கான்க்ருவென்ட் டு 1 mod 24னா ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பவர்
3யை வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ பவர் 3யை ரைஸ் பண்ணாலும் mod 24க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் 5 power 6 இஸ் கான்க்ருவன்ட் டு 1 power anything 1 தான் mod 24 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 power 7 இஸ் கான்க்ருவன்ட் டு 5 mod 24 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சுன்னா இந்த 5 power 7க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா 5 அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் 3 × 5 power 7க்கு பதிலாக 3 × 5ன்னு போடுவோம். அப்போ எக்ஸு கான்க்ருவன்ட் டு 15 mod 24 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ எக்ஸ் கான்க்ருவன்ட் டு 15 mod 24னா கான்க்ருவன்ஸோட டெஃபினிஷன் படி 15 + 24k அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னதுனால கேக்கு பதிலாக 1 2 3 4 5ன்னு போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 0 1 2 3 4 போடுறோம். கேக்கு பதிலாக நீங்கள் 0 போடுங்க, 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 4 போடுங்க. போட்டால் 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து obtain 2 incongruent solution modulo 210 of the system 2x congruent to 3 mod 5, 4x congruent to 2 mod 6, 3x congruent to 2 mod 7. ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 3 ஈக்குவேஷன்ஸையும் 1 2 3 நம்பர் பண்ணிக்கோங்க. 2x congruent to 3 mod 5, 4x congruent to 2 mod 6, 3x congruent to 2 mod 7. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x congruent to 3 mod 5னா ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 4x congruent to 6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 6 mod 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 6 mod 5ங்கிற போது 4க்கு நியர்மோஸ்ட் வேல்யூ 5 தானே. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்வோம்னா 5ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் 5ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா -x is congruent to 1 mod 5ன்னு கிடைக்கும். அப்போ x congruent to -1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். x congruent to -1 mod 5 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த -1ஐ எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த 5ஐ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். mod 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு x congruent to 4 mod 5 அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவாக வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ x congruent to 4 mod 5 அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 4x congruent to 2 அப்படின்ட்டு இருக்குதா. ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது a congruent to b mod nன்னா a/d congruent to b/d mod n/dன்னு இருக்குல்ல. அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணி த்ரூ அவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். த்ரூ அவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ணால் 2x congruent to 1 mod 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 2x congruent to 1 mod 3னா ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோமோ அப்போ 4x congruent to 2 mod 3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 4x congruent to 2 mod 3 அப்படின்ட்டு கிடைச்சா ரெண்டு பக்கமும் நம்ம இந்த லெஃப்ட் சைடு மட்டும் என்ன செய்ய போகிறோம்னா 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். congruent to 2 mod 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோன்னா 4x - 3x வந்து எக்ஸு. அப்போ x congruent to 2 mod 3 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ x congruent to 2 mod 3 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வேல்யூ. ஓகேவா. ஸோ x congruent to 2 mod 3 அப்படின்னா x congruent to 2 mod 6 அப்படின்னு சொல்லிக்கலாம். சின்ஸ் GCD of 4, 6 வந்து 2, 4க்கும் 6க்கும் GCD வந்து 2. செகண்ட் ஈக்குவேஷனில் GCD of a, n வந்து 2ங்கிறதுனால அப்போ 2 இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்னா அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா x0 + x0 + 6/2 அப்படிங்கிறது தான் வந்து 2 இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன்ஸாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி பார்த்தோம் அப்படின்னா x = 2ங்கிறது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ x = 2ங்கிறது இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா தென் இன்னொரு சொல்யூஷன் தேவை அப்படின்னா x0 + 6/2 தானே. ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது 5ங்கிறதும் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும்.
அப்போது எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 2 mod 6 அப்படின்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 5 mod 6 வந்து இன்னொரு சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுட்டு வரக்கூடியது. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3x கான்க்ருவென்ட் டு 2 mod 7. ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6x கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 7 தானே நியர் மோஸ்ட் வேல்யூ. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து 7 வந்து ரெண்டு பக்கமும் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 6 - 7 வந்து -1, 4 - 7 வந்து -3 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் மைனஸ் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 3 mod 7 அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேல்யூவாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 5 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 2 mod 6 அல்லது எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 5 mod 6 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் கான்க்ருவென்ட் டு 3 mod 7 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து இதை வச்சு ஒன்று செய்வோம், அப்புறம் இதை வச்சு ஒன்று செய்வோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் என்னங்கிறது ஸ்மால் n1 n2 n3. ஸோ n1ஓட வேல்யூ வந்து இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 5, n2ஓட வேல்யூ இதுலேருந்து பார்த்தா 6, n3ஓட வேல்யூ இதுலேருந்து பார்த்தோன்னா வந்து 7. அப்போ கேபிட்டல் n ஈக்குவல் டு n1 n2 n3 மல்டிபிள் பண்ணிக்கணும். கேபிட்டல் n1ங்கிறது வந்து கேபிட்டல் n பை ஸ்மால் n1, கேபிட்டல் n2ங்கிறது வந்து கேபிட்டல் n பை ஸ்மால் n2, அது மாதிரி கேபிட்டல் n3ங்கிறது வந்து கேபிட்டல் n பை ஸ்மால் n3. ஸோ இதை வச்சுட்டு கேபிட்டல் n1 n2 n3 என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அப்போது கேபிட்டல் nx nk into x is congruent to 1 mod nk அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? ஸோ அந்த வேல்யூவில் கேபிட்டல் n1 is equal to 1 mod n1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 42க்கு நியர் மோஸ்ட் 5 டேபிளில் உள்ள வேல்யூ 40. இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 42 - 40 அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 42x1 minus 40x1 is congruent to 1 mod 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 2x1 is congruent to 1 mod 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2x1 is congruent to 1 mod 5 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 2x1 is congruent to 1 mod 5னா ரெண்டு பக்கமும் 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6x1 is congruent to 3 mod 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 6x1 minus 5x1 போட்டோம் அப்படின்னா this is congruent to 3 mod 5ன்னு எழுத முடியும். அப்போ x1 is congruent to 3 mod 5 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ x1ங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ ரெண்டாவது n2x is congruent to 1 mod n2ங்கிறத போட்டோம் அப்படின்னா இதை மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ 35க்கு வந்து நியர் மோஸ்ட் வேல்யூ வந்து 6 டேபிளில் 36. அப்போ 36x2 is congruent to 1 mod 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ -x2 is congruent to 1 mod 6 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ x2 congruent to -1 mod 6ன்னு ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி இருந்தால் x2 congruent to -1 + 6 mod 6 அப்படின்ட்டு எழுத முடியும். 6 - 1 வந்து 5ங்கிறதுனால x2 congruent to 5 mod 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். therefore x congruent to 5 mod 6 அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஆன்சராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஈக்குவேஷன் சிமிலர்லி இதே மாதிரி தான் வந்து n3x is congruent to 1 mod n3ங்கிறது இந்த வேல்யூ. 7 டேபிளில் நியர் மோஸ்ட் வேல்யூ 28. இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 2x3 is congruent to 1 mod 7 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 8x3 is congruent to 4 mod 7 அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த சைடு வந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா congruent to 4 mod 7 அப்படிங்கிறது வரும். therefore x3 is congruent to
4 mod 7 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா உங்களுக்கு x1ஓட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு 3, x1ஓட வேல்யூ வந்து 3, x2ஓட வேல்யூ வந்து 5, x3ஓட வேல்யூ பார்த்தோன்னா 4. இதை மாதிரி கேபிட்டல் N1ஓட வேல்யூ வந்து 42, கேபிட்டல் N2க்கு வந்து 35, கேபிட்டல் N3க்கு பார்த்தோன்னா 30. கொடுத்துருக்குற கொஸ்டின்லேருந்து இல்லை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா A1ஓட வேல்யூ வந்து 4, A2ஓட வேல்யூ வந்து 2, A3ஓட வேல்யூவும் வந்து 4. ஸோ இது எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் A1 N1 X1 ப்ளஸ் A2 N2 X2 ப்ளஸ் A3 N3 X3 என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1739 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். therefore என்ன எழுதிடலாம் அப்படின்னா x is congruent to 1739 mod 210 அப்படின்ட்டு எழுதுவோம் கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஸோ இப்போ 210ஓட நியர்மோஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா x is congruent to 59 mod 210 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் த கிவன் சிஸ்டம். இது எப்படி வரும் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம எடுத்திருப்போம், x congruent to 2 mod 6 வச்சு நம்ம செஞ்சுருப்போம். ஓகேவா? ஸோ 5 mod 6 வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி 2 mod 6 வச்சு நம்ம செய்யலாம். ஸோ இதே மாதிரி 2 mod 6 வச்சு நமக்கு செய்யும் போது என்னது வரும் அப்படின்னா 1214 வரும். ஆக்சுவலாக இது வந்து x congruent to 5 mod 6 வச்சு செய்யக்கூடியது. இதே மாதிரி நீங்கள் x congruent to 2 mod 6 வச்சு செய்யலாம். ஸோ 2 mod 6 வச்சு செஞ்சால் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதிலிருந்து இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சிம்ப்ளிஃபை ஆகும். அப்போ 2 டிஃபரெண்ட் இன்கான்க்ருவெண்ட் சொல்யூஷன் மாடுலோ n கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு 4th யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின். ஸோ கான்க்ருவன்சஸை வச்சுட்டு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டட். அதனால ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபெமிலியர் ஆகும். ஸோ அதனால் வந்து வீடியோவை வந்து நல்லா பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.